இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வார்த்தை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் சொல்லுவோம். Thank you Jesus. பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அப்ப அந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரியவர்கள் பூமிக்குரியவர்களை குறித்து கவலைப்படுகிறார்கள், பூமிக்குரியவர்களை குறித்து அவர்கள் ஆசைப்படுகிறார்கள், அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதையே பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள், அதிலேயே வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் பூமிக்குரியவர்களா? பூமியில் நாம் வாழும்படி, இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாம் அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் பிறக்கவில்லை, நாம் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறோம். இயேசு தான் சொன்னார், ஹல்லேலூயா, என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி என்று சொன்னால் எல்லாரும் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம், திரும்பி சென்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வேலை முடிந்தது அப்படி சொல்லிட்டு அவருடைய வேலையை முடிச்சுட்டு மீண்டும் பரலோகம் எழுதுகிறார். நமக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். என்ன வேலை?
கவர்மெண்ட் வேலை, பிரைவேட் வேலை, டெம்பரவரி வேலை, அந்த வேலை. எந்த வேலை? தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி, அல்லது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, அல்லது தேவனுக்கு சாட்சியம் இருக்கும்படி ஒரு வேலையை கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. அந்த வேலையை நம்ம முடித்து அவர்கிட்ட போகும்போது, அப்பா நான் முடிச்சுட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லணும், நல்லது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், என் சந்தோஷத்தின் பிரவேசம். ஆமென். இப்படிப்பட்ட நாம், தேவனால் அழைக்கப்பட்ட நாம், நம்முடைய சிந்தைகள் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகள் நாட வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு, துணிமணி, வீடு வாசல் இல்ல, பவுடர் இல்லை, பேஸ்ட் இல்லை, மை இல்லை, அது இல்லை, டை இல்லை. ஹல்லேலூயா. இதையே நம்ம சிந்திச்சு கொண்டே இருந்தோம்னா மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்கள் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய ராஜாவுடைய பிள்ளைகள். நம்முடைய இயக்கங்கள், எண்ணங்கள் எல்லாமே தேவனுக்குரியவையாக இருக்கணும். இந்த முதல் வசனம் ரொம்ப அழகா இருக்குது. வாசிங்க, கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். அப்படின்னு அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நாமும் மரித்தோம், அவரை உயிரோடு எழுப்பினுடைய விசுவாசத்தின் மேல் நாமும் அவரோடு கூட உயிரோடு எழுந்தோம். ஹல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவுடன் நீங்க எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளே தேடுங்கள். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தேர்ந்தார். அது பிறகு 40 நாட்கள் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். அது பிறகு அவர் 7 பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவனுடைய வலது பார்சத்தில் போய் அவர் உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான வசனம் நான் சொல்றேன். எபேசியர் 2:7 நீங்க வாசிப்பீங்களானால், கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படி செய்தார். வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்ட விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆக்சுவலா உண்மையா என்னன்னா, நம்மளுடைய சீட்டிங் இல்லவே இல்லை. நம்ம எங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கோம்? ஒருவேளை நீங்க தரையில உட்காந்துருக்கலாம், இப்போ சேர்ல உட்காந்துருக்கலாம். இந்த உட்காருது இல்லை, நம்முடைய சீட்டு உட்கார வைக்க போறாங்க, ஆல்ரெடி உட்கார வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய விஐபி பார்த்து நீங்க உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஐபி பார்த்து உட்காந்துருக்கீங்க. திடீர்னு ஃப்ரெண்ட் வந்து, சஞ்சய் டீ சாப்பிடுறியாடா அப்படின்னு உங்களுக்கு யோசிச்சு, உலக பணக்காரோட உட்காந்துக்கிறீங்க, பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிறீங்க. எல்லாம் உங்களை ஆச்சரியமா பாருங்க, இந்த சஞ்சய் பையன் பாருங்க எவ்வளோ பேர் உட்காந்துக்கிறாங்க. அப்போ புதுப்பேட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வர, சஞ்சய் டீ காவலாடா அப்படின்னா எப்படி இருக்கும் அவனும் அந்த அவரும் திரும்பி பாருங்க, உனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு ஒரு கற்பனை. இப்போ நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? உட்கார வைக்கப்பட்டது ஹெவன்லி பிளேசஸ், உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் நம்ம தேடுறதே தேடுறோம். இந்த பண்ணி பார்த்தீங்களா, என்னைக்கும் மேலேயே பார்க்காது, அப்படியே பூமியே பார்த்துனே போகும். பைபிள் அழகா சொல்றது, நீங்கள் பண்ணியை போல் கீழே பார்க்காமல் கழுகை போல மேலே பார்க்க. ஹல்லேலூயா. சௌஜன்யா சொல்றது என்னதான் கரெக்டா சொல்றாங்க. எப்படின்னு தெரியல. வீட்டுக்கு போனே அம்மா அப்பாட்ட சண்டை போடணும், நீ ஏன் பார்த்துட்டு சொல்லுங்க. சில பிள்ளைங்க சண்டை போடுறாங்க, நீ தான் சொல்லியிருப்ப, நீ இதை கண்டிப்பா யாரும் சொல்றது கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லலாலும் வேதம் சொல்றது, ராஜாவை குறித்து நீ தீங்கு சொல்லாத, இந்த கற்கள் கூட சிறகு கட்டி போய் சொல்லணுமா. நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய மனுஷன் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சில விஷயங்களை சொல்லுவார். நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அப்பா சொன்னாரா, அம்மா சொன்னாரா, பாட்டி சொன்னா கேட்கக்கூடாது. நீங்க ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்னோடு கூட பேசுங்க. ஹல்லேலூயா. இந்த பன்னியுடைய சுபாவம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கீழவே பார்த்தீங்க, ஒரு நாள் மேலே பார்ப்போம். எப்போ தெரியுமா?
கையை கால கட்டி போட்டு கொல்றதுக்கு குத்துவான். அப்பதான் மேலே பார்க்கும், அடே மேலே இவ்வளோ அழகாக இருக்குது, ப்ளூவாக இருக்குது, இவ்வளோ ஸ்டார்ஸாக இருக்குது, இவ்வளோலாம் நம்ம பார்க்காம போயிட்டு ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம உலகத்துக்குரியவர் தேவையில்லை, தேவைதான். அதையே சிந்திச்சு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த முடி வெட்டுக்குலாம் பார்த்தனா யார் தலையை பார்த்தாலும் அவங்க முடி வெட்டு ஞாபகத்தான் இருக்குது. வெட்டிக்கலாமே அவன் கண்ணெல்லாம் பார்த்துங்க தலைமையிலேயே போடும். கரெக்டா? அதுவும் நம்முடைய காரியம் இருக்கக்கூடாது. நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகப்பட்டுட்டேன், இப்போ நான் என்ன பண்றேன், உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைய சிந்தை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ கல்யாணம் வச்சுங்க, ரொம்ப அழகான மணப்பெண் பகுத்தவன், உங்க சிந்தை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் 10 வாட்டி படுத்து புரியுதா உங்களுக்கு? நான் சிம்பிளா அந்த கான்செப்ட் சொல்றேன். நம்மளை எப்படி மாத்திக்கணும் அப்படிதானே? சில பேர் தான் அப்படி கை தூக்குறாங்கன்னா 10 நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது, அப்படியே மயக்கம் படுக்கிறோம். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், காலையில் குளிப்பான், மதியம் குளிப்பான், நைட்டு குளிப்பான். ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படிதான் இருக்கும். ஒன்றும் அப்படிதான் இருக்கும். அவங்க எதை குறித்து டிராவல் பண்ண நல்லா புரிஞ்சுக்க. தன்னை மேலானவனாக, அழகானவனாக, சுத்தமானவனாக, சுகாதாரத்தை தன்னை காட்டிக்கொள்வான். அப்புறம் சட்டியில் சோறு போட்டு 2 பேரும் சாப்பிடாம ஒரு சந்தோஷம். அதுபோல நம்ம கிறிஸ்து வலது பரிசுத்தில் உள்ள மேலானவர்களை நாடு. ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரியவர்கள் நம்முடைய நோக்கமா நம்ம இருப்பதற்கு ஒரு வீடு தேவை, அவசியம். ஹல்லேலூயா. நம்ம போடுவதற்கு கூட அவசியம், உயிர் வாழ்ந்து சாப்பாடு அவசியம், எல்லாமே அவசியமா இருந்தாலும் நம்முடைய சிந்தை எப்பொழுதுமே கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய வசனம் குறித்து மேலானவையில் நாடிக்கொண்டே இருக்கும். இதுதான் பிலிப்பியர் 3:20 சொன்னார். நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து வருவதற்காக நான் என்ன பண்றோம்? காத்து நிற்கிறோம். பஸ் ஸ்டாப்ல நின்னுங்கிறோமா, என் பஸ் இன்னும் வரல, என்னம்மா ரொம்ப நேரம் நின்னுங்கிறேன்னா ஆச்சு, இல்லை பஸ் வரது காத்துருக்குறேன், என் பஸ் இன்னும் வரல. ஹல்லேலூயா. எங்கிருந்து வரணும்? அங்கிருந்து வரணும். நாம் எதுக்காக காத்திருக்கிறோம்? சர்வ சிருஷ்டிகளும் எல்லாம் எதுக்காக தவித்து ஏகமாக கர்ப்பவதினை படுகிறது ரோமர் எழுதுறாங்க. எதற்காக நம்ம காத்திருக்கிறோம்? நம்முடைய குடியிருப்புன்னு. ஹல்லேலூயா. சில இடத்துல அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது டெம்பரரி அட்ரஸ் இல்லை பர்மனன்ட் அட்ரஸ் இல்லை, உங்கள் பர்மனன்ட் அட்ரஸ் எதுங்க? உண்மையாக சொன்ன யாருமே உங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸே கிடையாது. அதுவே தப்பான ஒன்று. கரெக்டா? அப்படிதானே? பர்மனன்ட் அட்ரஸ் இங்கே இருக்கிறோம், அப்புறம் அங்கே இருக்கிறோம், அப்புறம் எங்கே இருக்குன்னா RIP. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுவும் பிடிக்க போட்டு வர அதை போட்டுருக்கோம். ஸோ நம்முடைய பர்மனன்ட் அட்ரஸ். ஹல்லேலூயா. அப்போ அங்கிருந்து ரட்சகராக இயேசு கிறிஸ்து வரை காத்திருக்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தைகள் எல்லாமே எப்பவுமே எப்படி இருக்குன்னா, மணவாளன் தன் மணவாட்டிக்கு பிரியமானதை செய்ய ஆசைப்படுகிறான், மணவாட்டி தன் மணவாளனுக்கு பிரியமானதை செய்ய ஆசைப்படுகிறான். அப்போ நம்முடைய மணவளாகிய இயேசு கிறிஸ்துக்கு என்னெல்லாம் செய்யணும் என்பதை மேலானதை நாம் நாடணும். மறுபடியும் சொல்ற பூமிக்குரியவர்களை அல்ல, நம்ம சிந்தைகள் எப்பவுமே பூமிக்குரிய இருக்கவே கூடாது. இதுல யாரெல்லாம் நாடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஆவியானவர் மகிமை. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன். சங்கீதம் 27 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இது சங்கீதக்காரன் சொல்ற ஒரு அழகான வசனம் தான். நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டு அதையே நாடுவேன். ஹல்லேலூயா.
ஒரு குழந்தை போல ஒண்ணு கேட்டுட்டு அதே மாடினே இருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் தாவீது சந்ததியில் இயேசு கிறிஸ்து வந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய, தாவீது அந்த அளவுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். நீங்க சங்கீதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீதுடைய இருதயம் எப்ப பார்த்தாலும் தேவ ஆலயத்திலும் அவருடைய மகிமையிலும் அவருடைய வல்லமையிலுமே முழுகி திளைத்து கொண்டிருக்கும். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டு நான் அதே நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா ஆண்டவர்கிட்ட? என்ன கேட்கிறோம்? நம்ம கேட்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படிதானே. என்னைக்குனா ஒரு நாளைக்கு ஆண்டவரே எனக்கு இந்த வரம் வேணும், பைபிள் எவ்வளோ வரங்கள் இருக்கு, இந்த வரங்கள் வேணும்ப்பா, இந்த விஷயம் எனக்கு வேணும்ப்பா, இந்த பைபிள் நாலேஜ் வேணும்ப்பா. ரமேஷ் ப்ரேயர், ஜோன்ஸ் ப்ரேயரில் அவசியம் சொல்லுவாங்க, ஜெபாவி வேணும். ஹல்லேலூயா. ஜெபாவி. நாங்கள் அந்த பாடலை பாடும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழுது அந்த பாடுவோம். ஹல்லேலூயா. जीवन नाम जरूरी पल्लवी 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 என் ஜீவநாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று உந்தன் ஏக்கம் விருப்பம் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த வாலிப வயசுல எல்லாம் ஜெபம் மாறும். நான் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். எனக்கு திருமணமான புதியத்தில் ஒரு வயதானவங்க மாமியார் வீட்டுக்கு வந்தாங்க. பேர் ஞானமா
தனபாக்கி அப்படின்னு ஒரு வயசான சகோதரர். அவன் எழுத படிக்கலாம் தெரியாது. ட்ராக்ஸ் மிஸ்ட்டு நம்ம காலையில் எழுதி ட்ராக்ஸை மாட்டின்னு போயின்னு அவன் வீட்டில் செவ்வாய்க்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை ஒரு நாள் டெய்லி ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கும். பேசும்போது ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. ஒரு 2-3 முறை தான் சந்திச்சிருக்கு. ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்க, வயசாக இறந்துட்டாங்க. அப்போ எல்லாம் இப்போ வீட்டில் சொன்னாங்க, நீங்களும் போய் பார்த்துட்டு பார்ப்போம். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு முடிவுகரமாக இறந்துட்டாங்களே சொல்லிட்டு நான் போனேன். ஹல்லேலூயா. நான் போனேன். நான் போகும்போது ஜனங்க ரொம்ப ஏழ்மையான சகோதரி, ஓலை வீடு, அப்படியே நூற்றுக்கணக்கான ஆள் வந்துட்டு போயிட்டே இருக்குது. ஆட்டோவில் வராங்க, பைக்கில் வராங்க, அப்படி வந்துட்டு போகிறாங்க. நான் யோசிச்சேன்னா இவ்வளோ ஜனமா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு கும்பல், சகோதரி கும்பல் இறங்கிட்டு அழுதுனே ஓடுறாங்க. என்ன சொன்னாங்க, 1000 பேருக்கு ஆறுதலாக இருக்கியா? ஒரு செகண்ட் என்னால் அப்படியே பலன் இழந்து நான் கையிலாக கொடுக்குற தேட ஆரம்பிச்சிட்டேன். அந்த வார்த்தை என் இருகத்தை கிழிச்சிட்டு போச்சு. ஹல்லேலூயா. 1000 பேருக்கு ஆறுதலாக இருந்தது. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம கூட இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஜனங்க எப்படி சொல்லணும்? ஊராட்சி ஒளிந்து போட்டீங்க, இப்போ போயிட்டு இல்லை. நம்ம கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எப்படி சொல்லணும்? ஜெபம். எலியா அந்த அக்னி பிரதமான குதிரை அவன் மேல போன எலிசா சொல்றான், என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, என் தகப்பனே நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்துல இயேசு கிறிஸ்து வரப்போகிற அந்த கடைசி காலத்துல நம்ம மேலானவர்கள் நாள். ஹல்லேலூயா. பூமிக்குரியவைகள் அல்ல, நீ மேலானதை நாடுனால கீழானது உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். இப்போ நான் குளிக்கிறேன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி என் தலையில ஊற்றுனா தலையில இருந்து காலையில போயிட்டோம். நம்ம என்ன பண்றோம்? கால் மணி கழுவிலே இருக்கும். இதுதான் சிம்பிள் லாஜிக். நான் மேலானது தேடினா ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒரு நேரத்தில் எழுதி கொடுத்துட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தாவீதுடைய தேடல் எப்பவுமே ஆச்சரியமானது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர்கிட்ட. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு ஆடுகள் பின்னால் போன ஒரு சிறு வயதிலேயே அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கடைசி ஒரு சரியான லைஃபுக்கு வந்துட்டு அவருடைய எண்ணங்கள் ராஜாவான பேரு கூட பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன ஆரம்பிச்சு. இப்போ நான் டெய்லி வந்துட்டு காலையில் வந்து நைட்டில் நான் ஆலோசிச்சேன், நான் வச்சுருக்கு என்ன ஆலோசிச்சிருக்கேன் இல்லையா? அவரு சொல்ற தேவனுடைய மகிமையை நான் பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும், அவர் வல்லமையை பார்க்கணும். அப்பதான் ஒன்னே ஒன்று ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், நான் அதே நாடினே இருப்பான், கொடுக்குற ஒரு நாடினே இருப்பான். ஹல்லேலூயா. ஒரு பைபிள் இல்லாத ஒரு காலம், நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் வச்சு டிராவல் பண்ண காலத்துல எப்படி வல்லமையா கர்த்தர் அவங்க எல்லாம் பயன்பட்டாங்க சொன்னாங்க. ஹோல் பைபிள் நம்ம கிட்ட இருக்கிறோம், எப்படி எழுமணும் கர்த்தருக்காக அந்த கடைசி காலத்தில். ஒன்றை மாத்திரம் கேட்டேன், அதே நாடு என் தேவனுடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியா. கடைசியா ஒரு சங்கீதம் 63:2 வாசிங்க. 1 வாசிங்க. 63:1-2. தேவனே, தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்ப தேடுறாரா? அதிகாலையில ஒரு 6:15 மணிக்கா? எத்தனை மணிக்கு? உண்மையாக நான் தேவனுடைய சமூகத்தை சொல்றேன். நேற்று நான் எழுச்சிக்கும் போது 5 மணி. எனக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கும். 5 மணி டூ லேட், எனக்கு டூ லேட். அப்படியே ஒரு 5:30 வரை ஜெபம் பண்ணேன், முடிச்சுட்டேன். இந்த அதிகாலை என்றது எப்போ தெரியுமா? 2 மணி. 2 மணிலேருந்து ஒரு 4:30 மணிக்கு தான் அதிகாலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலையில நீ ஜெபம் பண்ணிப்பாங்க,
அது சொல்றது அதிகாலமே போய் தேடுகிறேன். வறண்டதும் எப்படிப்பட்ட சூழ்நிலை? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. மாம்சமும் உம்மை வாஞ்சிக்கிறது. என்ன சூழ்நிலை பத்தி நமக்கு நல்ல அனுகூலமா இருந்தா உடனே எழுந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஆனா அவர் சொல்றாரு வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உண்மை தாகமா இருக்கிறது, என் மாம்சமும் உண்மை வாஞ்சிக்கிறது. அர்த்தம் சொல்றது இப்படியே பசுத்த ஸ்தலத்தில் இருந்து உம்மை பார்க்க ஆசையா இருந்து உடைய வல்லமையையும் உடைய மகிமையும் கண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பார்த்துட்டேன் இந்த வல்லமை நம்முடைய மகிமை கண்டு சொல்லிட்டு அர்த்தம் சொல்றது ஜீவனை பார்க்கல உங்களுடைய கிருபை மேலானது, என் உதடுகள் உண்மை துடிக்கும். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாட்கள் மட்டும் உன் நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகிறபடினால. ஹல்லேலூயா. வசனத்தை படிச்சுட்டே ஒவ்வொரு நாளும் படிக்க காலையில் ஜெபம் பண்ணுற வசனத்தெல்லாம் சொல்லுன்னா பார்த்து நம்ம பூரிக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. மீண்டும் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மேலாண்மை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை எப்படி சொல்றாரு? நம்ம கடைசியில் என்ன பண்ண போறோம்னா நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற மட்டும் கையில் வருதுங்க. வெரி குட் சஞ்சய். 1 2 3 4 5 19 அபிஷேகம் பெற்றுட்டு நீ சூப்பர். வெரி குட் சஞ்சய். 3 5 பேர் இல்லையா? உங்க சப்ஜெக்டாக அதுதான். இந்த முடிவில் கர்த்தர் நம்மை தீர்க்கதரிசனம் சொல்ல ஒரு கிஃப்ட் கொடுக்கும். ஹல்லேலூயா. யாருக்கும் சந்தோஷம்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது நாடி அடுத்து பார்க்கும் பொழுது இன்னொரு நாள் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களாயினபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஹல்லேலூயா. யாரா ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள்? ஆவிக்குரிய வரங்களை என்ன பாஸ்டர்? ஹல்லேலூயா. பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இது நான் உங்களுக்கு தரப்போறேன், இதுக்காக ஜெபம். நான் சொன்னா பத்தியா, இதுக்காக ஜெபம். ஹல்லேலூயா. உண்மையாவே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது 100% நீங்க கேட்டதே கிடையாது. நீங்களாம் உண்மையாவே பாக்கியசாலி. ஹல்லேலூயா. நாங்க கேட்ட பிரச்சனை அடி தடி உத சாத்தி இதே கேட்டு நாங்க சோர்ந்து போன காலங்கள்லாம் உண்டு. ஒருத்தரும் அவ்வளோ உட்கார முடியாது. இந்த வாரம் வந்து அந்த வாரம் மாட்டோம், அந்த வாரம் தான் மாட்டோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கடைசி காலத்தில் அவரை தன்னை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறபடினால் அதில் தேரும்படி நாடுங்கள். வாசிக்கிறது. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். ஹல்லேலூயா. சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக தேரும்படி நாடுங்கள். இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வீட்டில் அப்படியே திரும்ப படிச்சுப்பாங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. 9 வரங்களை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறார். என்னென்ன வரங்கள் இருக்கிறது? ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ சம்பந்தம் உட்காந்து ஆண்டவர்கிட்ட, அப்பா ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட நீ கெஞ்சி அவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 9 வரும். இது சொல்ற ஆவிக்குரிய வரங்களை நீங்க நாடுகிறபடினால அவைகள் என்ன பண்ணுங்க? தேரும்படி நாடுங்கள். வரங்களை நாடுங்கள். அவள் எப்படிமா தேரும்படினா அப்படின்னா நீங்க வந்து நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிடும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு
ஒரு அந்த தேரி சபைகளை தீர்க்கதரிசனம் சொல்லணும், வெளியங்கமான தீர்க்கதரிசனம் சொல்லணும். இந்த வரங்களை என்ன பண்ண ஆக்டிவேட் பண்ணணும். ஹல்லேலூயா. இதுக்கு முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கணும். ஆமென். வேதத்தை நல்லா படிக்கணும். ஆண்டவருக்குள்ள நீங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஜெபிப்பீங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை வரம் கிடைச்சிடும், ஆனா அந்த வரத்தை காப்பாத்துறதுக்கு ஆண்டவருக்குள்ள நம்ம நடக்கணும்னா கண்டிப்பா முடியும். கடைசியா ஜுரம். ஹல்லேலூயா. வரம் போய் ஜுரம் வந்து கடைசி குழந்தைக்கு உரம் விழுந்து பற்றி அது மாதிரி வரம் விழுந்து அதோட அவள்தான். நல்லா கவனிங்க, தேவன் சபைக்கு வரங்களை கொடுக்கும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் வரங்களை கொடுக்குறார். நம்ம சபையில் பார்த்தா ரமேஷ் மாத்திரம் வந்து பார்த்தா இந்த தரிசனத்தை பார்த்து சொல்லிட்டாரு, நல்ல வரம். அது போல எல்லாமே சொல்லணும். ஆமென். இந்த 14ஆம் அதிகாரத்தை சொல்லி போனா ஒருத்தர் சங்கீதம் பாடுகிறான், ஒருத்தர் ஜெபம் பண்றான், ஒருத்தர் வெளிப்பாடு சொல்றான், ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்றான். இது எல்லாம் நன்மைக்கு எதுவாயே முடிகிறது, ஒழுங்கும் கிரமமாக நடக்கிறது பைபிள் சொல்லுது. இப்ப சபைகள் இல்லை, நீங்க சிபிஎம் சபையில் பார்த்தா தீர்க்கதரிசனம் சொல்ற கூட்டமே தனியாக உட்கார வச்சுருவாங்க. எல்லா ஆவிலும் டக்கு டக்கு டக்குன்னு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, மாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம். உண்மையாக தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா. அது போல சொல்லணும். அது போல சொல்லணும். நம்ம என்ன பண்ணணும்? வேளாண்மை. ஹல்லேலூயா. இதுல 14ஆம் அதிகாரம் 39 நினைக்கிறேன். வாசிங்க. 14ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுகிறதுக்கு தடை பண்ணாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்நிய பாஷை பேசினால் தீர்க்க தரிசனம் வரும், தீர்க்க தரிசனம் பேசுகிறோம் அந்நிய பாஷை பேசி ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேச தடைப்படாதிருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அந்நிய பாஷை தடை பண்ணாம நீ பேசினே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தீர்க்க தரிசனம் வந்துடும். தீர்க்க தரிசனம் உள்ள வருதுன்னு சொன்னா நீ கண்டிப்பா அந்நிய பாஷை பேசுற ஆளாதான் இருப்ப. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்நிய பாஷை இல்லை. ஒரு ஆளை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண பழைய ஏற்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவரே தீர்க்கதரிசனம் சொன்னாங்கன்னா நான் சொல்லக்கூடாதா, நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஆவியானவர் வசனம் கொடுத்திருக்கார். நான் நினைக்கிறேன் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18 இருந்து 6 வசனம். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18. தாவீது தப்பி ராமாவில் இருக்கிற சாமுவேலிடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஒண்ணா சேர்ந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் போய் தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினார். நல்ல கவனிங்க, அப்படியே உத்து பாருங்க வசந்த. சேவகரை அனுப்பினார். அவர்கள் தீர்க்கதரிசிகள் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களுக்கு தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலுடைய சேவகர்கள் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்படியே வச்சிருந்தோம். இந்த சம்பவத்தை கொஞ்சம் கவனிங்க. 16ஆம் அதிகாரத்தில் தாவீது அபிஷேகம் பெற்றாரு. அப்புறம் சவுல் பிசாசு போச்சு. அப்புறம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை ஜெயித்தாரு. அதுபடி பார்த்தா சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 சொன்னோடனே பொறாம ஆவியாரோட இறங்கிச்சு. உடனே தாவீது அவர் வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில தான் அவர் தப்பிச்சு ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருக்கிற சாமுவேலுக்கு போய் எல்லாம் சொல்றான். ஏப்பா சாமுவேல, நான் பாட்டுன்னு ஆடு மேய்ச்சிருந்தேன், நீ வந்து யாருன்னா வந்து அபிஷேகம் பண்ணிட்டு போகலதான். ஆடு மேய்க்கிற என்ன கூப்பிட்டு அபிஷேகம் பண்ண வச்சு கோலியாத்தை காலி பண்ண வச்சு இப்ப சவுல் வந்து என்ன காலி பண்ண தெரியுங்கிறாயா அப்படின்னு
2 பேரும் சேர்ந்து ராமாவில் இருக்கிற நாயோதிக்கு அடுத்த நாயோதிக்கு போய் சேர்றாங்க. ரைட்டா? தாவீது நாயோதியில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனே சவுல் சேவர்கள் அவனை தாவீதை பிடிப்பதற்காக அனுப்புறான். நல்லா கவனிக்க. இப்போ ஒரு கூட்டம் வந்து குதிரை யாரை பிடிக்க? தாவீதை பிடிக்க. எங்க போறாங்க? நாயோதிக்கு போறாங்க. ராமாவுக்கு அடுத்த நாயோதி இல்லையா? பெரம்பூர் கேரேஜுக்கு அடுத்து பெரம்பூர் மாதிரி வச்சாங்க. அப்பதான் அவங்க நல்லா போறாங்க. போயிட்டு விசாரிக்கிறாங்க. இங்க சாமுவேலும் தாவீது எங்க இருக்கிறாரு? அந்த நாயோதியில ஒரு பெரிய மண்டபம் இருக்குது, அங்கதான் இருக்கிறாங்க. உடனே அங்க போறாங்க. இந்த வந்த கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தோட தேவனுடைய மனுஷனே கிடையாது. நல்லா போச்சாவது இருக்கு. இப்ப உள்ள வந்து பார்த்தா லீடர் யாரு? சாமுவேல் நின்று இருக்கிறாரு. தீர்க்கதரிசி கூட்டம் வந்து எல்லா தீர்க்கதரிசி சொல்லி அப்படியே நிறைஞ்சு இருக்கிறாங்க. இங்க போய் உள்ள போய் நின்னாங்க. அவங்க மேல ஆள் வந்து அப்படியே எல்லாம் கத்தி பட்டா கிட்டாலாம் போட்டு ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுதான் அப்படி கற்பனை யோசித்து பாருங்கன்னா அப்படி அற்புதம். இன்னும் வருவேன் விருத்த சேதனம் முழுவனா விருத்த சேதனம் இல்லாதான் தெரியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு போர்க்களத்தில் பலதரப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா? இப்போ இவன் ஆண்டவருக்குள்ளே எதிர்த்து ஆனா போய் நின்று பார்த்த உடனே அவருக்கு மேல் தீர்க்க தரிசன ஆவி வந்தபடினாலே அவர்களும் முன்னோடு வந்து எல்லாத்தையும் போட்டு பிடிக்கிறத பார்த்துட்டு பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க. இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது இப்ப எங்க செய்தி போதியோ நான் யார் நீ ஆரம்பிச்ச தாவீதை பிடிக்க ஆரம்பிச்ச உட்காந்து அவங்களுக்கு தீர்த்து உருண்டு பாருன்னு கத்திட்டுறாங்க. உடனே சவுலுக்கு கொஞ்சமான புத்தி வராதா? யோசிக்கணுமா? நம்ம யார்கிட்ட மோதலும் தெரியாம அடுத்தது அவன் வேற சேவகரை அனுப்பினான். அடுத்து இன்னொரு டீம் அனுப்புறான். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். அவர்களும் வந்து நிக்கிறாங்க. அவங்களும் தீர்க்க சொல்லி போது கேட்கிறாங்க. மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினார். சேவகரை அனுப்பினார். அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். ஒரு பதட்டமா சொல்லுங்க. என்ன ஒரு அநியாயமா என்ன ஒரே அநியாயமா இருக்கு இல்ல? வரலாற்று அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோ. எப்படி இருந்துட்டு பாருங்க. வரவலா சொல்றான். என்னையா சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை தீர்த்து சொல்றேன். 3 டீம் தீர்த்து சொல்லியாச்சு. இவன் பார்த்தான் நம்ம ராணுவத்தில் அவ்வளவு பேர் அமைச்சா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் கத்தியும் ஈட்டியும் கேடகத்தை போட்டு தீர்த்து சொல்லி பாருங்க. நானே போகிறேன். எப்படி? இவருதான் ரொம்ப தமாஷு. அப்படியே கொஞ்சம் வாசனை வாங்குறாங்க. அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணற்றண்டையிலே வந்து சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்து ராமாவுக்கு வந்தா. உதாரணம் நம்ம சொன்ன பார்த்தீங்களா? இப்போ பெரம்பூர் கேரேஜ் வந்துட்டான். வந்துட்டு அங்க ஒரு பெரிய கிணத்து நின்று என்ன கேட்கிறான்? சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியில் இருக்கிறார்கள். அதாவது பெரம்பூர் கேரேஜுக்கு அடுத்து பெரம்பூர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான். அப்பொழுது அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் நல்ல கவனிங்க. 3 டீம் அனுப்பிச்சான். 3 டீமும் தீர்க்கதரிசனம் சொல்ற இடத்துக்கு வந்த போது அவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. இது ஒரு நேச்சர் வச்சுங்களேன். இவரு ராமாவுக்கு வந்து விசாரிச்சுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சாரு. என்ன ஆயிடுச்சு? எங்க பார்த்தா இது சாமுவேல் எங்கப்பா நாயோதியில் இருக்கிறான்னு சொன்ன உடனே பரிசுத்த ஆவி இறங்கிட்டார். அங்க இருந்து எங்க எதிர சொல்லி வராரு? நாயோதி போய் சேர்ற வரை சொல்லினே ரோடெல்லாம் சொல்லி போறாரு. ரோடெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அந்த கூட்டத்துல போது மேல இருக்கிற ராஜ்யவசத்தை கலைஞ்சு போட்டு இரவோடு சொல்லி பரண்டு சொல்றேன். இந்த ஒரு மனுஷன் சொல்லும் போது நம்ம சொல்றது ஹல்லேலூயா. நம்மளுக்கு அந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டோம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியல. நம்ம என்ன சொல்றோம்? தீர்க்கதரிசனம் வருது, தாரும் இந்த பழைய ட்ரெயின் என்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தாரும் ஒரு 10 வருஷம் கேட்டு பரவாயில்ல போனேன் அப்படின்னு போயினே. ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ
அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். பக்கத்துல பார்த்து நம்ம எதெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார். எல்லாம் கிராண்ட். நீ கேட்க வேண்டிய அவசியமா இல்லை. நீ என்ன பண்ணணும், அதை வாங்கி அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா? எழுதுங்க எல்லாம் என்ன செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ ஒரு விசுவாசத்துக்கு கண்ணில் போடுங்க. ஹல்லேலூயா. அப்பா அவர்கள் எல்லாம் வேதம் வந்த நீங்க கடைசியா வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் இரவு முழுவதும் தீர்ப்பு சொல்லி சவுலும் தீர்க்கதரிசி ஒருவன் ஆனான் என்று ஒரு பழமொழியே உருவாயிடுச்சு. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி கடைசி நாட்களில் மாம்சமான யாருமே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியை ஊற்றினால் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. ஷமலா பலா பலா பலா. நீ பரிசுத்த ஆவி பெறும்போதே உனக்குள்ள அந்த தீர்க்கதரிசனம் வர வந்து விட்டது. ஹல்லேலூயா. இனி வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இவெல்லாம் நீ அதை காணல. அதுக்காக கத்தட்ட மன்னிப்புகிற ஆண்டவரே, இவெல்லாம் எனக்கு தெரியல, இப்ப நான் தெரிஞ்சுக்கல, இப்ப நான் தீர்க்கதரிசனம் சொல்லியே ஆகணும். ஹல்லேலூயா. பரா சண்டா மலா ஓ நீ பலா 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 நீ பலா 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 மஷமல பலி வெரி 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 பலா 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 ஓ நீ சண்டலா அவருடைய அபிஷேகம் இங்கே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை இந்த முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. நீ பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றவரானால், நீ அந்நிய பாஷை பேசுகிறாங்க கண்டிப்பா. ஓ ரீபா கனா மஷிகா ஓ அந்த தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணுங்க இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. நீங்க வாயில திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. ஹால் மரா ஹட்டோரோ ஓ ரீஹேஷில் பலஹ கோரமரா ஓ மரமர பல 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 ஓ ஷல் மலஹ கோரஷிஹே லிபதோர மரோ ஷிபிலி பிலி 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 பல 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 ஜீ जी हालेलूया हालेलूया शंदनमा जी அப்பா நீங்க ஆசீர்வாடுங்க அப்பா. சவுல் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடுமா? உங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் ஏன் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது? ஏன் கூடாது? ஓரி பல 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 ஓரி பல 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 பல. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஓரி பல 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 ஓரி பல 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 ஓ சிவரி வரி 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 வர வர விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். ஓ நம்ம உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது. ஓ நீ பல பல எப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தாரு 9 வரங்களுக்கு உங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நீ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான் நீ தீர்க்கதரிசனம் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அபிஷேகம் பெறாத ஆண்டவர் பார்த்துக்கிறீங்க. அபிஷேகிங்கப்பா, என்னை அபிஷேகிங்கப்பா, என்னை அபிஷேகிங்கப்பா. Holy Ghost, Holy Spirit. Hallelujah. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட
வாரும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாகும், ஆட்கொண்டு எங்களை அனலாகும், அன்பினால் எங்கள் அலங்கரியும், அன்பினால் எங்கள் அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, சந்தலாக தீபலாக சந்தலாக ஆவியாக சந்தலாக தீபலாக ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, உள்ளம் நான் பெருமூச்சோடு ஜெபித்திட வாய்மையா, சொல்லும் நான் பெருமூச்சோடு ஜெபித்திட வாய்மையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும், ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஐயோரை ஆட்கொண்டு நடத்துமே, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, எல்லாருமே சொல்ல முடியும். வாலிபனே, உன் வாழ்க்கையை இன்னைக்கு கத்திட்டு கர்த்தருடைய தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்திருக்கிறார். ஓ, உன்னுடைய செயல்கள், உன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் முழுசும் ஆண்டவர் ஒப்புவிக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இஷ்டப்படி போவாது, உன் இஷ்டப்படி போவாது. தாயின் கர்ப்பத்திலே நீ உருவாக்கத்துக்கு முன்பதாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, சந்தனா. ஓ, சபைக்கு பக்தி உண்டாக்குதா. வாலிபனே, போற வழி இப்ப சரியில்லை. ஹல்லேலூயா. அது மோசம் போக்குற வழி. அந்த வழியிலிருந்து விலகி வெளியே வா. ஓ, நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit.
Thank you, Holy. வெண்மையும் சிவப்புமானவர் சொல்கிறதாவது ரீபாலாதரவ சந்தரவ ரிபாக்கபாலாதரவ ஹந்தரு ஷிமி ஹந்தரகரவ வெண்மையும் சிவப்புமானவர் சொல்கிறதாவது ஓ ரிபாலாதரவ சந்தரிபக்கபாலாகரவ ஏற்ற நேரத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஓ ரிபாக்கபாலாதரவ ஹந்தரிபார சந்தரிபக்கபாலாதரவ உடைய பலத்த கைகளிலே நாம் அடங்கி இருக்கும் போது அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ரிபாக்கபாலாதன மஹந்தரபா ரிபாலாதோரு சந்தனிமி ஹந்தரோ கன மஹந்தரபாலாதனபா ரிபஹந்தரி ஹந்துரு சந்தனிமி ஹந்தரபா. தேசமே பயப்படாதே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போவார் என்று ஆண்டவர் வெண்மையும் சிவப்புமானவர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். ரிபஹந்தரி சந்தனிமி ஹந்தரபக்கபாலாகதனபா ரிபஹந்தரி சந்தனிமி ஹந்தரிமி கபாலாகதனபா ரிகாலபலோ சந்தனிமி கபாலாகதனபா. இன்றும் மீண்டும் ஒரு விசையாய் என் நிமித்தம் ஆண்டவர் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். அவர் ஆலயத்தில் இருந்து ஜீவ நதி ஊற்றப்படும். ஒரு எழுப்புதல் தேவன் இந்த சபைக்குள்ளாய் இயேசு மனதிருக்கிறார். தீர்க்க தரிசன சபை மூலமா ஒரு பெரிய ஜீவை கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஊற்ற போகிறார். வாலிப பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya ரிபாலதரவ சந்தனிமி ஹந்தரபா ஹalleluya ரிபாலதரவ சந்தரபா. அடுத்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உச்சிக்கிற வாசகம். ஓ ஜீசஸ். எபிரேயர் 12:14. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை 14 யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்த உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஹalleluya. யாவரோடும் சமாதானமாய் இருக்க நாடு, பரிசுத்தமாய் இருக்க, யாவரோடும் சமாதானமாகவும் பரிசுத்தமாய் இருக்க நாடு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தேவனை தரிசிப்பது. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவர் நம்மளை அழைச்சதுடைய நோக்கமே என்னன்னா, நான் நினைக்கிறேன் 1 தெசலோனிக்கேயர் 4:7 கொஞ்சம் வாசிங்க. நீங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. கரெக்டா? 4:3 நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக
வேண்டும் என்பதே நீங்கள் பரிசுத்தமுள்ளவராய் வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ரைட். தேவனுடைய சித்தம் என்னன்னா நம்ம பரிசுத்தம். ஏன்னா அவர் பரிசுத்தர், அவருடைய பிள்ளைகளாகிய நாமளும் பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த விஷயம் கவனிங்க. அபிஷேகம் பெற்ற மட்டும் போதாது, பரிசுத்தம் முக்கியம். ஹல்லேலூயா. சில பேர் பாத்தீங்கன்னா அபிஷேகத்தை இழந்துருவாங்க, ஆனா அந்நிய பாஷை பேசுவாங்க. மரங்களோட சேர்ந்து செயல்படும், மரங்களோட செயல்படும். ஆனா பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம அதால பாதாளத்துக்கு போகும். ஹல்லேலூயா. சில பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாததுக்கு காரணமே என்னன்னா உள்ள நிறைய அசுத்தம் இருக்கும்போது எப்படி பரிசுத்தம் வரும்? ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், பேரே பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்யும். லூக்கா 4:18 நீ வீட்டில் வாசிக்கிறா இயேசு சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு கன்ஃபஸ் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். நான் நறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன், காயப்பட்டவர்களை காயமாக்கும், குருடர்களை சுகமாக்கும், இப்படியே சொல்லினே கருத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். ஆமென். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் அபிஷேகம் பெற்றாலே அடுத்த நம்ம சிந்தை எப்படி இருக்குன்னு சொன்னா அது இயேசு கிறிஸ்துவின் சிந்தை. பிலிப்பியர் 2:5 வாசிக்கும், கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள். ஆமென். ஹோலினஸ் 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 ஹோலினஸ். நான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க எந்த அளவுக்கு பரிசுத்தமா ஆயிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க முகத்துல தெரியும். ஹல்லேலூயா. உங்க முகத்துல தெரியும். உங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் ஒரு பரிசுத்தமான கையெழுத்து கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஹல்லேலூயா. 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 நீங்க பரிசுத்தமா இருந்தாலே நம்ம பேச்சு எல்லாமே பரிசுத்தம் மாறி. பேதுரு காட்டி கொடுத்துட்டார். கடைசி அந்த வேலைக்காரர் சொல்றாரு, மறுதளிக்கிறார். அவன் சொல்றார், உன் பேச்சு வெளிப்படுத்துது, உன் பேச்சு காமிச்சு நீதான் இயேசுவோட இல்ல, இயேசுவோட இருந்ததுக்கே அப்படின்னா இயேசு எனக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமா இருக்க உங்க ஜெபத்துல நீங்க அதிகமா ஜெபிப்பது என்ன தெரியுமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உதடுகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, காலில் பரிசுத்தப்படுத்து. இப்படியே நம்ம நிறைய கன்ஃபஸ் பண்ணோம். ஹல்லேலூயா. நல்லா முன்னாடி டிவி பார்த்துட்டு அப்புறம் அவங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் எங்கேருந்து அபிஷேகம் வரும், எங்கேருந்து எதுவுமே வராது. ட்ரம்பட் சவுண்டு கேட்காது. பால் ஜார் சவுண்டு அம்மா பால் அது மாதிரி கேட்க பொழுது வச்சு எழுந்து பார்த்தா வீட்டில் பாதி பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ட்ரம்பட் சவுண்டு கேட்டு எல்லாம் பார்த்துடலாம். ஒரு இமை பொழுதிலே, ஒரு க்ஷணம் பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்க நாடு. ஆமென். நம்ம என்னதான் நம்ம வைட்டமின் போட்டாலும் பரிசுத்தம்னா ஒரு குறையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த பரிசுத்தம் என்ற வேறானது பரிசுத்தம் இருந்தால் கிளை முழுவதும் பரிசுத்தம். பிசைந்த முதல் பலனான மாவு பரிசுத்தமா இருந்தா பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமா. முதல் பலனான மாவு யார்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. வேறு யார்? இவர் தாவீதுடைய வேராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்கிற நாம் எல்லாருமே இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். அப்படியே இந்த அல்லேலூயா பாடி பாடி அலைகளை தாண்டி ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் தாண்டி போயிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு இந்த அபிஷேகம் அப்படியே பெருக ஆரம்பிச்சு பல மரங்கள் அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலானவை நாடுனா மேலானவை பரிசுத்தம். ஹல்லேலூயா. மேலானவை பரிசுத்தம். தாவீது அதான் பார்த்தாரு. நிறைய பொண்டாட்டி எல்லாரும் கூடாரம் போட்டு ஒரு நாள் ஒதுக்கி வச்சிட்டாங்க. காவலரை போட்டாங்க. நீங்க அதை பார்க்க கூட நாம அதை பார்க்க. இப்போ நான் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குது. தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி இல்லாத உலகத்துக்கு வாழ்ந்ததெல்லாம் போதும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையை பார்க்க 2 பேர் கேட்டாங்க. ஒன்று மோசே, இன்னொன்று நம்ம கேட்க முடியும்.
ஹalleluya. அடுத்து 1 2 3 நான்காவது ரோமர்கள் நிருபம் 15ஆம் அதிகாரம் 21 ரோமர்கள் நிருபம் 15:21. நான் மற்றவருடைய ஆசை பாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு நான் மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஹalleluya. நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல போனாலும் நம்ம சுவிசேஷத்தை சொல்ல நாடும். அது எவ்வளவு பெரிய ஆனந்தாலும் சரி. நான் நேற்று கூட ஜபத்தில் சொன்னேன், என் மேலே இருக்கிற ஒரு ஆஃபீஸர்கிட்ட அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் முக்கால்வாசி கோயிலும் சுத்தம் பண்ணிட்டேன். நான் யோசித்தேன், நீ சுத்தம் பண்ணிப்ப நாளைக்கு படம் மாதிரியாட்டு அதுக்காக சுத்தம் பண்ண வேண்டியது கோயிலாக இருக்கேன். ஹalleluya. இந்தியாவில் இருக்கிற பாதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கடவுளை பார்த்தியா, கடவுளை கண்டுபிடிச்சிட்டியா? ஹalleluya. இங்க ஒரு கோயில், இங்கே போனால் அது கும்பிட்டு திரும்பி வந்து இந்த பக்கம் கோயில், இங்கே கும்பிட்டு எல்லாம் கும்பிட்டே வரல. கடவுளை கண்டுபிடிச்சிட்டேன். மனுஷன் கடவுளை தேடுகிறார், கடவுள் மனுஷன் நோக்கி தேடுகிறார். ஹalleluya. ஹalleluya. அவன் இறங்கி வந்தவர் நம்மளெல்லாம் பிடிச்சிட்டார். ஹalleluya. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா சொத்து சொத்து வச்சாங்க இல்லையா, அதை பற்றின கவலை இல்லை. ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிக்கிறாங்க, அந்த புண்ணியத்தில் வந்து ஆண்டவர்களுக்கு தேவை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் உன்னை தெரிந்து கொண்ட படியே. அன்னைக்கு எப்படி சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள். எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. ரமேஷ் தெரியும், உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே நரேஷ் தெரியும். ஹalleluya. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்ன தெரியும்? உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் என்ன பார்த்தோம். ஹalleluya. ஹalleluya. அப்போ அந்த தேவனை குறித்து நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல நாடு. நீங்க ஸ்கூல்ல படிக்கிறது ஸ்கூல் பசங்க சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க கூட்டுவாங்க, எங்க சர்ச்சுக்கு ஒரு வாங்க கூட்டுவாங்க, உங்க நண்பர்களை கூட்டுவாங்க, உங்க பக்கத்துல இடத்துல சொல்லி கூட்டுவாங்க. ஹalleluya. ஒவ்வொருத்தரும் 1008 பிரச்சனை இருக்கிறான். டெம்ப்டேஷன், பயங்கரமான பிரச்சனை இருக்கிறான். இயேசு கிறிஸ்து ஒரு விடுதலை நாயகன். ஹalleluya. எங்க போய் சுவிசேஷம் சொல்லலாம்? உங்க சபையில போய் சொல்லலாம் இல்ல, கிறிஸ்துவை அறியாத இடத்துல போயிட்டு நான் சுவிசேஷத்தை சொல்லலாம். ஒருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் அல்ல, கிறிஸ்துவை அறியாத இடத்துல போயிட்டு அறியாத ஜனங்கள் சொல்லி அவங்க இருக்கிறாங்க ஆசை. இது இனிமேல் நம்ம சபை எப்படி இருக்கணும்னா, நம்ம எல்லாம் இனிமேல் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்கணும்? கிறிஸ்துவை அறியாதன்னு வரும். ஹalleluya. அவங்கள வரும் ஞானசம் எடுக்கிற சபை பல்கி பெருகி போயிட்டே இருக்கணும். ஆமென். இந்த பாரம் உள்ள வரும். அப்போ நம்ம இது நம்ம தலைமையில் விழுந்த கடமை. நான் சுவிசேஷத்தை சொல்ல நாடுகிறேன். ஹalleluya. ஹalleluya. சுவிசேஷத்தை சொல்ல நாடுகிறேன். நாடுகிறியாமா? எல்லா சுவிசேஷம் சொன்னால ஓடுகிறேன். எப்படி நம்ம சுவிசேஷம் சொல்றோம்? நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க கேட்கணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற, எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கும், கவலை இல்லை, கவலை இருக்குது. அப்படியே என் கவலை எல்லாம் அப்படி சுமந்துதான் இருக்கு. என்ன இருக்கும்? ஹalleluya. இல்லைங்களா? இருக்குது, கவலை இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. எல்லா மனபாரத்தையும் எல்லாத்தையும் கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து வச்சுட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். என்னதான் நடக்கட்டும். ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்மளை பார்த்து என்னை பார்த்து கேட்டுக்கிறாங்க, இது மாதிரி எப்பவுமே ஜாலியாக பாடினா போறேன், பாடினா முகத்தில் எப்பவுமே சந்தோஷம் இருக்குது, என்ன விஷயம் சொல்லுது? அப்படியா நான் போய் சுவிசேஷம் சொல்லாம என்னை பார்த்த ஒருத்தர் வந்து கேட்டு இப்போ சிபிஓல போய் ஞான சேர்த்து வாழ்ந்துக்கிறேன். ஹalleluya. என்ன விஷயம்? என்ன விஷயம்? இப்போ நம்ம நோட் பண்ணினே இல்லை, நீ எதுவும் வாய்ப்பு முன்னு போற, சிரிக்கிற, வர, முகம் சந்தோஷமா இருக்குது. கிறிஸ்து எனக்குள் இருப்பது, மகிமை நம்பிக்கை எனக்குள் இருப்பது அந்த ரகசியம். அப்படியே அது எப்படி அது அவர் சொல்ல ஆரம்பிச்சு. அப்புறம் சபைக்கு வந்து
கீழே விழுந்து புரண்டு விருந்து இருந்த பேய் பிசாசெல்லாம் ஓடி அப்புறம் எழுந்து கிறிஸ்துவே கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் ஹல்லேலூயா. நம்ம 1008 பொய்களை பேசணும் உட்கார்ந்தா யார் நம்ம கேட்பாங்க? இந்த பொய் பேசுவது ரகசியம் என்ன அப்படிதான் கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கை முறைகள் நம்ம நடக்கிற முறைகளை பார்த்து மற்றும் நம்ம கேட்கணும். எப்பவுமே சந்தோஷமா இருக்குது, எப்பவுமே ஜாலியாக இருக்குது, உலகத்தை பற்றி கவலை இல்லையா அப்படி கேட்கும்போது தான் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. ஸோ அதுக்கான சந்தர்ப்பங்களை ஆண்டவர் அழகாக வாங்கி செய்யணும். எதுவிட பார்த்தீங்கன்னா நல்லா பேசினே இருப்பேன், நிறைய விஷயங்கள் பேசினேன் திடீர்னு சொல்லுவாங்க, சொல்லு சொல்லு இல்லைன்னா தெரியும் அப்படி சொல்லிடுவேன். உங்களுக்கு இயேசு பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே சொல்லு அப்பா அந்த வாரம் அன்று நான் சொல்லிட்டேன் ஏற்றுக்கிறாங்க இல்லையா நல்லா பண்ணிட்டேன். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்ல ஃபைனலாக ஒன்றே 2 Corinthians 8:20 கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுகிறோம். யோக்கியமானவைகளை செய்ய நாடு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய ரொம்ப 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 முக்கியம். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாகவும் தேவாலயத்தில் மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாக நான் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். அதான் பவுல் ரொம்ப பிடிக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் மேல அலாதி பிரியம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சுத்த ஆவியில அவர் வார்த்தை கொடுத்தார். அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு இருக்குதுங்க, இருந்தாலும் கொடுக்க முடியும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிற நிருபங்கள் எல்லாம் ஒரு எபேசியர் கொலோசியர். நீங்கள் தயவுக்கு இந்த எபேசியர் கொலோசியர்லாம் தாராளமாக படிங்க. அது பயங்கரமான அற்புதங்கள் இருக்குது, ஆச்சரியங்கள் இருக்குது. நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலும் மேலும் கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுது சொன்னாரு. தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்லங்க, நாங்கள் மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். ஹல்லேலூயா. இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா யோக்கியமானதை செய்ய நம்ம ட்ரை பண்ணணும். ஆமென் ஆமென். நம்ம எந்த பண்ணலாம் சரி யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. 1 சாமுவேல் 2:26. என் குமாரரே, 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என் பிள்ளையாண்டானே, சாமுவேல் எனும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து, கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமா இல்லை, மனுஷனுக்கு பிரியமா. ஆனா பவுல் கொஞ்சம் நட்டு முதல பரம்பல் அடிக்கிற சொல்றாரு. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை, மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானதை செய்யலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலத்துல கிறிஸ்துவ உடைக்கப்படுறதுக்கு காரணமே இதுதான். இல்லை பர்ஃபெக்ஷன் இல்லை, பர்ஃபெக்ட் இல்லை. அப்படிதானே? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை வந்து கரெக்டான வழியில் நடக்காம போறதுனால தான் நம்ம பல பிரச்சனைகள் நாடு. என்னோட கூட ஒரு வேலை பார்த்தாங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரு சிபிஎம் சபைக்கு போவாங்க, வாயத்திறந்தா போகும். பார்த்தா நியூஸ் எல்லாம் எடுத்துட்டு வட்டு மட்டும்தான் சிப்பா தான் அதுதான் வாயத்திறந்தா போகும். சரி, அதோட ஒழிஞ்சு போது பார்த்தா எல்லாரையும் ஆள் காட்டிட்டோம். அப்படியே நம்ம தெரியாத நம்ம பேசினே ஃபோன் பண்ணி மெசேஜ் போட்டு மாட்டி விட்டுருவோம், பொய்யா சொல்லி மாட்டி விட்டுருவோம். அவர் குறித்து சொன்னாங்க, இவன் செத்து போனான்னா நாங்களாம் பட்டாசு வச்சு கொடுக்குறோம். ரொம்ப ஒரு பயங்கரமான வார்த்தை. அந்த அளவுக்கு ஆனால் வாய் பேசுறத பார்த்தா கர்த்தர் அப்படி என்ன இல்லையா? நீ சபையில் போய் ஊழியருக்கு முன்பதாக நீ பரிசுத்தவனை நடிச்சுன்னா தயவுசெய்து ஊழியருக்கு முன்பதாக அது யாருமே ஆக்ட் பண்ணவே கூடாது. ஊழியரும் மனுஷன். அப்படிதானே? நானும் மனுஷன், எல்லாரும் மனுஷன்.
ஆனா கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படுற செவி கொடுக்கும். இல்லையா? அவர் பார்த்து நம்ம ஊழியக்காரன் நடிப்பாரு, வெளியே வந்தா வெடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை, மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சொன்ன? 5 சொல்லியிருந்தா 5. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? ஒன்றை நான் கேட்டேன், அதே நான். நீங்க ஆவிக்குரிய வரம் கேட்கிறீங்க, ஆவிக்குரிய கனிகளை கேட்கிறீங்க, ஜெப ஆவியை கேட்கிறீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை கேட்கிறீங்க. பரிசுத்தத்தை இப்படி நிறைய கேட்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. யாக்கோபு யாவனுடைய அம்மா ஆண்டவர் கேட்டாங்க, ஆண்டவரே நீ மகிமையில இருக்கும்போது ஒரு பையன் ரைட்ல இருக்கு, ஒரு பையன் லெஃப்ட்ல. என்ன ஆசைப்பட்டீங்க? என்ன ஆசை? எலியா எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி எலிசா கேட்டார், உன் விரும்பினதை கேள்வி, உண்மையில இருக்கிற ஆவியின் தெரியாது சொல்றாங்க. அரிதான காலத்துக்கு ரொம்ப அரிது. ஆனாலும் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய விஷயம். நம்மள என்ன கேட்போம்? உங்ககிட்ட 2 ஏக்கரை 2 கிரவுண்ட அப்படியே என் பேர் எழுதி கொடுத்துருல கேட்போம். வரத்தை கேட்போம். நம்ம ஆண்டோட ஜபத்தில் என்ன கேட்கும்? நான் ஸ்கூல் படிக்கலாம் ரொம்ப நான் கேட்கறது மழை காலத்தில் ஸ்கூல் லீவ், நல்ல மழை பெய்யாங்க ஸ்கூல் லீவ், என் ஜபத்துக்கு எத்தனை ஊட்டிக்கலாம். அதுக்கு அவர் கமிஷன் தெரியுமா? 70 4 மெழுகுவர்த்தி ஏற்றிடுறாரு மாதா கோயில. அந்த ஜபத்துக்கு எதுக்கு மழை நிறுத்திருக்கோம். சின்ன பையன் கேட்கறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொல்றாங்க. நம்ம சாப்பாடு, நம்ம துணி, நம்ம கேட்கவே கூடாது. அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் சொல்றாங்க. கிறிஸ்மஸ் சொல்றாங்க வருதா இல்லை? எப்படி நீ அப்பா அம்மா ட்ரெஸ் எப்பயும் அவங்களே எடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு சாதாரண அப்பா அம்மாவே அவங்களே எடுத்துக்கிடும்போது அந்த தேவன் அவங்க என்ன தேவன் செய்வாரா இல்லை? புரியுதா அவங்களுக்கு? என்னப்பா உலக பிரகாரம் அப்பா அம்மாவை கிறிஸ்மஸ் பண்டிகை துணி எடுக்கணும். ஹவுஸ் டெடிகேஷன் எடுத்துக்கிறீங்களா இல்லையா? நான் பார்த்தேன் உங்களும் மாட்டேன். ஹவுஸே உங்களுக்கு தானே, அப்புறம் அது ட்ரெஸ் அப்படி யோசிக்கிறாங்க. என்ன சொல்றேன்? ஹவுஸே உங்களுக்கு தானே, அப்புறம் ட்ரெஸ். ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான தகப்பனை நான் கூட பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வருது, பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்துக்கணும். இதுதானே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு எதெல்லாம் செய்யணும் ஆட்டோமேட்டிக்காக செய்யணும். அவன் செய்ய மாட்டான். நான் போன வாரமே சொன்னேன், ரோமர் 8:32, தன் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தருளிய தேவன் மற்ற எல்லாவற்றையும் மரணாதிக்கு. இப்போ தேவன் நம்ம ஜெபாவை கேட்கணும், ஜெபன் அதை இன்க்ரீஸ் பண்ணி கேட்கணும், அபிஷேகத்தை கேட்கணும், இன்னும் பரிசுத்தமான கிருபை சொல்லி தெரிவிக்கணும். ஹல்லேலூயா. இதுவே ஆவிக்குரியதையே நம்ம சிந்திச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 1. அடுத்து சொன்ன தீர்க்க தரிசன வரத்தை நாடு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க 1 Corinthians 14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வாங்க டக்கு நீங்க சொல்றீங்க, இந்த மந்திரக்கு சகோதரத்தை பொண்டாட்டி ஆக்சிடென்ட் உட்காந்துறான், ஐயோ தப்பு மூந்துடும். இது எப்படா தெரியும்? ஆமா, அப்ப மெய்யாவே இவங்க கடவுள் நேற்று நான் பண்ணதை நீங்க சொல்லிட்டாங்க. இந்த ஜோசிய மந்திரம்லாம் இப்படிதான் போயிட்டு நம்ம காலம் அதெல்லாம் போய் இல்லையா? அப்படிதானே? ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் தீர்க்கதரிசனம் வர நம்ம சபை ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள் எல்லாம் நிறைந்ததா இருக்கும். அதுதான் இந்த ஆசை. ரைட். 3வது சொன்ன சமாதானமாக, யாவரும் சமாதானமாயும் பரிசுத்தமாயும் இருக்க நாடு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பது. அதாவது பரிசுத்தம் இல்லைன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது, பைன் பண்ணிக்க முடியாது. யாரெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கொட்டாய் விடுறாங்களோ அப்படின்னு ஒரு படம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் உள்ளதுன்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் யாரெல்லாம் வாயை பழகுறாங்களோ அவங்களுக்குள்ள அது ஏதோ ஒன்று இருக்குது. அதுதான் அவங்களுக்கு ஜெபம் பண்ண வாய் திறந்தது காண்டாமல் பார்த்து வாய் திறந்துனே இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்குள்ள பசுத்து குறைச்சல் இருந்தால் உடனே இன்னைக்கு நம்ம கிளியர் பண்ண போகிறோம். கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஆமென்.
3 சொல்றேன். 4வது சொல்றேன், சுவிசேஷத்தை சொல்ல நாடு. நீங்க பெற்ற இந்த ரட்சிப்பை மற்றும் சொல்லணும். புது ட்ரெஸ் போட்டா மட்டும் அப்படியே போய் ஷோ பண்றோம்ல, 4 பேர் பார்த்து நல்லா இருக்குதான்னு கேட்டா என்ன சஞ்சய் சூப்பராக அந்த ட்ரெஸ் எங்க வாங்க, அப்பா 4 பேர் அப்படி கேட்கலாம் பேர் அப்படிதானே. அதுபோல நீ பெற்ற அந்த சுவிசேஷத்தை 4 பேர் சொல்லணும். இதுக்கு அந்த கணக்கே கொடுக்கணும் அப்படிதானே. ஏன் சொல்லணும் ஒரு கணக்கு இருந்தாலும் ஃபைனலாக பார்க்கணும். கர்த்தருக்கு முன்பாக மாற்றம், மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமான. ஹல்லேலூயா. ஒரே ஒரு விஷயம் நீங்க மனசுல வச்சுங்க, நான் எங்க இருந்தாலும் தேவன் என்ன பார்க்கணும். அவருடைய கண்கள் பூமி எங்க போனாலும் அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. 138 தாவீது சொல்றார், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்க இருக்கிறீர், நான் கடலின் ஆழத்துல போட்டு அப்படியே கட்டில் போட்டு சொகுசா பார்த்தா நான் அங்கேயும் இப்படி ஆவிக்கு மறுவே நான் எங்கப்பா போகிறேன். எவ்வளவு தரிசனம் வைக்கிறாரு, எவ்வளவு கர்த்தர் உங்களுக்கு மேலான நான் கத்திக்கு பேசுகிறேன். நல்லா எழுந்து தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எல்லா கண்ணில் போய் பரிசுத்தம் என்பது நமக்கு ஒரு அலங்காரம். சில பேர்லாம் பார்த்ததில்லை, நகையெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அவன் முகம் பார்த்தீங்கன்னா தேவத்தது முகம் போய் சில ஊழியரை நான் பார்த்துருக்கேன், அந்த முகத்தை பார்த்தேன் தேவத்தது முகத்தை போய் நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு பரிசுத்தம் அடைகிறான் அந்த அளவுக்கு நம்ம முகத்தை ஆச்சு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவரை பார்த்து சொல்லி எங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்க பரிசுத்தப்படுத்துங்க. யாத்ராகமம் 31:13 வாசிக்கிறேன், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன். அந்த கர்த்தர் ஒரு விஷயம் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியாருடைய புதிதாக்கத்தினாலே நம்ம கழுவி நீதிமன்றம் ஆக்கட்டும், பரிசுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. அப்பா என் கண்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் வாயின் வார்த்தையை பரிசுத்தப்படுத்துங்க, என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹோலி ஸ்பிரிட், நீங்க அறிக்கை என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இருக்கவே இருக்காது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவரை மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை மீதி உள்ளவராக இருக்கிறார். அவருடைய உண்மை மீதி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ராஷாலா பரதர பல 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 ஓலி பல பல பரி வெரி 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 ஓ அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். வேதம் சொல்கிறது அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீ உன் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தராயிரு, எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாயிரு. ஹல்லேலூயா. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், மட்டும் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன்,
பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவது வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. Jesus, thank you, holy, 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 holy. பரிசுத்தர் எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தர் 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 எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்தர் வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லும் போதே அந்த அபிஷேகம் நம்ம பரிசுத்தர் 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 la 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 அங்கே பாஷங்க ஷலமல ஹரி மனவது நம ஸ்ரீ கமல வேட் ஷமல மல மரி மரவல பரிசுத்த 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர். ஓ தேங்க் யூ ஹோலி. நீங்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீங்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். நீங்க பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரப்பா. ஓ ரபா பா சிவா ரபா ரபா. ஓ thank you holy அப்பா. உம்மை போல நாங்கள் பரிசுத்தங்களை கிருபை சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ சுவிசேஷம் சொல்ல கிருபை ஒன்றுங்கப்பா. அப்பா தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பதாக யோக்கியமானதை செய்ய அப்பா நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் ஷைன் பண்ணணும். ஒரு கூட்ட ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை நிறைந்து போய் பேசுங்க. ஹalleluya. உங்களை ஃப்ரீயா விட்டு கொடுங்க. நீங்க கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆவியானவர் உங்களை டேக் ஓவர் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஹalleluya. நாம ஃப்ரீயா விட்டு கொடுங்க. ஹalleluya ஹalleluya. ஓ ரிபா கரபா ஹடலோ. புதிய பாஷை ஆண்டவர் கொடுக்கிறார். புதிய பாஷை புதிய வார்த்தைகளை கர்த்தர் வாயில போடுறாங்க. சோட்டமோ ரிக் மாஷி டி ஹேடா அலோ. காலமுள்ள
நல்லா ஒரே வார்த்தை பேசுறேன். பல பாஷைகள் ஓ லிசினே மஹசுலோ லா ஷட்டரே ஷட்டமோ ஃபரலா ரேஹடோரி மலு ஷுந்தமோ மலபஹோர மலபலபரி பரி நல்ல வாயத்தை சத்தமா பேசுங்க, வெட்கப்படாதீங்க. ஹalleluya. உங்க சத்தம் கேட்க மாட்டேங்குது. ஹalleluya. ஓ ரஹசோ நோமோ ஷிலி ஹே விபதோன மரதல ஆவில நிறைந்து நல்ல ஆவில நிறைந்து ஹalleluya. ஓ பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும், ஓ பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya. ஷட்ட மர ஹalleluya. ஓ ரிபலா மலப பாத்திரம் நிரம்பி வழியட்டும், பாத்திரம் நிரம்பி வழியட்டும். ஹalleluya. கர்த்தர் புது எண்ணெய் அவங்களை அபிஷேகம் பண்ணட்டும். இந்த காலவெளியில் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ ஜீசஸ். Thank you for your spirit. Thank you, Jesus. Amen. Asivado. Thank you, Holy Spirit. बहुत नेर में प्रसन्न होकर हमारे साथ है. Thank you, Jesus. Allah तुझी गाना लगे गुरुवर के संग यीशु क्रिस्तु के नाम से जीवित करो. अल्लाह पिता. आमीन. हालेलुया. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன்னை காக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக்க கடவுள். கர்த்தருடைய முகத்தை இன்னும் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கர்த்தருடைய வாராக்கணும் தலையாக்கணும் ஸ்தோத்திரம். கீழாக்கணும் மேலாக்கணும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாராக்கணும் தலையாக்கணும் ஸ்தோத்திரம். கீழாக்கணும் மேலாக்கணும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்த 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 எனக்கு பரிசுத்த பரிசுத்த